திருக்குறள் சிலை வச்சதோடு அது சிலை வைக்கையில் 133 அடி கலைஞர் வைக்கணும்னு தீர்மானித்தார். அப்போ பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஒரு எம்எல்ஏ கேட்டார், எதுக்காக 133 அடின்னார். அவர் சொன்னார், 133 அதிகாரம் இருக்குல்ல, அதனால் ஒரு அதிகாரத்துக்கு ஒரு அடின்னு 133 அடி வைக்கலாம்னு அரசாங்கம் தீர்மானிச்சிருக்குன்னு. அவர் கேட்டார், டாஸ்மாக் கடையை உங்கள் அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு, கள்ளுண்ணாமைன்னு திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார், அந்த அதிகாரத்தை உங்கள் அரசாங்கமே பின்பற்றாத போது வேஸ்ட்டாக எதுக்கு ஒரு அடியை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னார். உங்கள் கவர்மெண்ட்டே ஃபாலோ பண்ணலை எதை, கள்ளுண்ணாமைங்கிற அதிகாரத்தை, டாஸ்மாக் கடையை வச்சுருக்கிறீங்க, அதை அடுத்தடுத்து வந்த அரசாங்கங்கள் ஃபாலோ சூட்டு அப்படியே. ஏன்னா தர்மத்தை காப்பாற்றணும் இல்லையா, அதுக்காக கேட்டவுடனே அவர் கலைஞர் கேட்டார், மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, நீங்கள் கிறிஸ்துவர் தானே, மாம்சம் சாப்பிடுவீங்களான்னார். ஆமான்னார். பீட்டர் அல்ஃபோன்ஸ் ஆமான்னு புலால் உண்ணாமை என்று ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். இந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்பவராக இருக்கிறாள். ஆக அரசாங்கம் கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை. இந்த சட்டமன்ற உறுப்பினர் புலால் உண்ணாமை என்கிற அதிகாரத்தை பின்பற்றவில்லை. ஆகவே இன்னொரு அடியையும் கட் பண்ணி விடுவோம், 131 அடி ஓகேயா அப்படின்னாரு. பின்னாடி பார்த்தா ஒரு 15 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வேர்த்து கொட்டுது. ஏன்னா வாய்மைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அதுக்கும் பின்னாடி பார்த்தா அவர் 50 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கைகாலெல்லாம் வெட்ட வெட்ட வெட்டன்னு நடுங்குது. பிறன்மனை நயவாமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறாரு. கடைசி யோசிச்சு பார்த்தே, இப்படியே தட்டிக்கிட்டே போனோம்னா சிலை இருக்காதுடா, பீடம் தான் இருக்கும். புரிஞ்சுக்கல? திருவள்ளுவரை சிலை வைத்து பார்ப்பதற்காக பார்க்க, திருவள்ளுவர் திருக்குறள் யாத்தது சிலை வைத்து பாராட்டப்படுவதற்காக அல்ல, வாழ்ந்து காட்டுவதற்காக.